குழந்தைங்க விளையாடும்போது கீழே விழுந்து அடிபடுறது ரொம்பவுமே சகஜமான ஒன்று. ஆனால் இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு பாருங்கள். காலை நொண்டிட்டு எப்படி வந்துட்டுருக்குறான்னு பாருங்கள் மக்களே. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நானும் கவடத்து வளர்க்குறது கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா அதவனோன்னு எப்படியாவது ஒன்று வளர்ந்துருது. நம்ம பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்குறோம் பார்த்தீங்களா. நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது பாருங்கள். ஸோ குழந்தைங்க விளையாடும் போது போய் விளையாண்டுருக்குறான். கூச்சிட்டு அவன் ஒரு பக்கம் விளையாண்டுருக்குறான். பிள்ளைங்க எல்லாம் தெரியாமல் கல் எடுத்து போட்டதுனால பார்த்தீங்கன்னா கால் மேலே பட்டு கால் வீக்கம் எடுத்து போய் வந்திருக்கான். சரி கால் வீக்கமாக இருக்குது, காலை ஊன முடியலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளை துணியை வந்து நல்லா நனைச்சி ஈரப்படுத்தி கட்டி விட்ருக்கேன். பார்த்துக்கிடுங்க. அவன் நல்லா இருந்தானா நல்லா குதித்து ஓடி விளையாடுவான். அவனால் நடக்க முடியல. காலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொங்க விட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ நடக்கணும்னு தோணுனா மட்டும்தான் அது லைட்டாக ஊன்றான். அவ்வளவே நின்றுட்டு இருந்த இடத்துலையே நின்றுட்டுருக்கான் காலையிலேருந்தும். அவனால் முடியல நடக்கிறதுக்கு கூட. ஸோ இதனாலேயே எங்கேயாவது பக்கம் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டே இருப்பேன். நான் உள்ளே வெளியில் போகும்போது எங்கேயாவது ஓடிட்டானா கூட அடுத்த செகண்டே ஓடி போய் தூக்கிட்டு வருவேன். சரி குழந்தைங்க கூட தானே விளையாண்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் சரி பிள்ளைங்க கூட தானே இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால்